மேடம். எஸ் மாதங்கி. சாரிம்மா, முக்கியமான வேலையில ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, சொல்லு. இந்த மாசம் பட்ஜெட் லிஸ்ட்டை நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். அதை நீங்க பார்த்து அப்ரூவல் பண்ணி சைன் போடணும். அதுக்கப்புறமா தான் நான் இன்வென்டரி மேனேஜருக்கும் பர்ச்சேஸ் மேனேஜருக்கும் அனுப்ப முடியும். ஓகே. கல்யாணம். அம்மா இந்த வரேங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. இங்க பாரு, சுரேகாக்கு டிஃபன் கொடுக்கணும். ஸோ அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணு. சரிங்கம்மா, எல்லாமே ரெடியா இருக்குமா? சரி, நாங்களும் எல்லாரும் சாப்பிடணும்ல, போய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கல்யாணம். அம்மா அப்பா சாப்பிட்டாச்சா? கூப்பிட்டம்மா, ஐயா சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாருமா. வேண்டான்னு சொல்லிட்டாரா? சரி நீ ஆகட்டும்மா. அப்பா என்னப்பா, ஏன் ஃபுட்டு வேணான்ட்டீங்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? உனக்கு பச்சை நீ போய் சாப்பிடு. என்ன பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏங்க, எனக்கு புரியல, இப்ப எதுக்காக இந்த உண்ணாவிரதம்? அத பத்தி உனக்கு என்ன சுந்தரவள்ளி? உனக்கு என் பையனை பழி வாங்கணும். அவன் கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய அவன் லவ் பண்ற பொண்ண பழி வாங்கணும், அவ்வளவுதானே? நீ அதை மட்டும் பாரு. நான் சாப்பிட்டான்னா சாப்பிடாம செத்தாதான் உனக்கு என்ன? எதுக்கு இந்த டயலாக் எல்லாம்? இப்ப என்ன நானும் அவனை வெளியே போ சொன்னேன்? நீ சொல்லல, சொல்லவும் மாட்ட. ஆனா என்ன சொன்னா அவன் ட்ரிகர் ஆமா வீட்டை விட்டு வெளியே போவான்னு உனக்கு நல்லா தெரியும். நீ நினைச்ச மாதிரி நடத்தி காட்டல. இத்தனை வருஷமா காலை சுத்திக்கிட்டே வளர்த்த புள்ள நந்தினி குடும்பத்தோட சேர்த்து அவனையும் வெளியே அனுப்பிட்டல. இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷமா தானே இருக்கும். போய் நல்லா கொண்டாடு. ஐ டோன்ட் கேர். அட என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டாங்கிற துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன காயப்படுத்த சுந்தரவள்ளி, ப்ளீஸ். ஏங்க வெயிட், நீங்க எல்லா பழியும் ஏன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். என்ன அவனோட சேர்ந்து என்ன கார்னர் பண்றீங்களா? இப்ப கூட அப்பாவி மாதிரி மெயின்டைன் பண்றல. நான் அப்பாவி தாங்க, அதுல டவுட்டே இல்ல. ஏங்க புள்ளன்னு உருகிட்டு இருக்கீங்களே, நீங்க அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கும் போதும் அவன் உங்க பேச்ச மதிச்சானா? இல்லல, அவன் என்னைக்குமே என்ன மதிக்காம இருந்ததே இல்ல. கிழிச்சான். உங்களையும் மதிக்கல, அம்மானிக்கு என்னையும் மதிக்கல, இந்த பிசினஸ் மதிக்கல, யாரையுமே மதிக்கல. மொத்தமா அந்த தோட்டக்காரி குடும்பத்து பின்னாடியே போயிட்டானே. என்னைக்கு மதிச்சா எல்லாரையும்? பெருசா பேசுறீங்க. இத பாரு, நீ எவ்வளவு மறைச்சு பேசினாலும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன உண்மை? அது உனக்கு தெரியும் சுந்தரவள்ளி. என்ன பெரிய உண்மை? அவன் மொத்தத்துல அந்த தோட்டக்காரி பின்னாடி போயிட்டா, அது மட்டும் தான் உண்மை. எப்ப பார்த்தாலும் ஏன் மேலே பழி போட்டுக்கிட்டேன். வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். அவனால ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாது. 2 நாள் அங்க தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறானா இல்லையான்னு பாருங்க. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தோம், உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சது இவ்வளவுதானா? நான் கரெக்டா தாங்க சொல்றேன். இது நடக்கும். நாளைக்கு இதெல்லாம் நடக்கலன்னா அப்புறமா நீங்க பேசுங்க, நானும் இதை ஏத்துக்கிறேன். தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க. சும்மா உண்மை புரியாம நீ பாட்டு உளறிட்டு இருக்க சுந்தரவள்ளி. சூர்யா பத்தி உனக்கு சுத்தமாவே தெரியல. அவனுக்கு நந்தினி எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டபுள் காட்டு ஏசி காத்துக்காக கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு வர ஆள் கிடையாது அவன். ஏன் புள்ள வரமாட்டான். பாப்போம். ஏன் புள்ளையா? நீங்க தான் மெச்சுக்கணும். ஆமா, என் புள்ளைய நான் தான் மெச்சுக்குவேன். இப்ப சொல்ற சுந்தரவள்ளி, நீ எழுதி வச்சுக்க. நந்தினி எந்த தப்பும் பண்ணல. அவன் இந்த வீட்டுக்கு செஞ்சதெல்லாம் நல்லதுதானே என் புள்ள நிரூபிப்பான். நிரூபிப்பான். அவளை உனக்கும் உலகத்துக்கு நல்லவன் நிரூபிச்சுட்டு நந்தினி குட்டி என் புள்ள இந்த வீட்டுக்குள்ள தலை நிமிர்ந்து வருவான். அது நீ தலை குனிஞ்சு பார்க்க போற. பாப்போம். நீ பார்க்கதான் போற. அவங்க திரும்பி வர நாள்ல நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ வருத்தப்படுவ பாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்ல மா, என்னம்மா இவரு இவ்ளோ சொல்லியும் பிளைண்டா அவனை நம்பிக்கிட்டு இருக்காரு இவரு? அவரோட இந்த நம்பிக்கைக்கெல்லாம் அவன் ஒர்த்தே இல்லடி. அது ஒரு நாள் அவருக்கும் புரியும். அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட வந்து மன்னிப்பு தான் கேட்க போறாரு. விடு, நாம போய் சாப்பிடலாம். வா மாதங்கி. கல்யாணம். அம்மா, எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. ஐயா அப்புறமா சாப்பிடுவாரு, அவருக்கு தனியா எடுத்து. சரியா? சரிம்மா. ஃபைல் எதுக்கு பக்கத்திலே? தள்ளி வை.
இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சூர்யா போயிட்டான், முக்கியமா நந்தினியும் போயிட்டான்.